கோடான கோடி மக்களின் மனம் கவர்ந்த நம் புதியுகம் தொலைக்காட்சியின் பிரம்மாண்ட குடும்பத்திற்கு இனிய காலை வணக்கங்கள். ஈசனே சிவகாமி நேசனே, என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே. தித்திக்கும் இந்த திங்கட்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் ஆதிகால பரிகாரங்கள், ஜோதிடம், ஜாதகம், பிரசன்னம், ஆன்மீகம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களையும் இதுவரை யாரும் அறிந்திடாத பல ரகசிய உண்மைகளையும் நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சாவழி உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள். வாங்க அவரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? வணக்கங்கம்மா, நல்லா இருக்கிறேங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து, திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. ஆமாம் ஐயா, நம்ம நீங்கள் சொல்கிற ஒரு தகவலும் புது தகவல் மட்டும் இல்லை. இதுவரைக்கும் அந்த ரகசியத்தை யாருமே வெளியில் சொல்கிறதுக்கு தயங்குவாங்க. அப்படிப்பட்ட ரகசியங்கள்லாம் எல்லாருக்குமே உடைத்து எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நிறைய பதிவுகளில் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. உங்களுடைய ஆதிகால பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலுமே அது ரொம்பவும் எளிமையாகவும் எல்லோருமே ஈஸியாக அதை ஃபாலோ பண்ணவும் முடியுது. அதுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிறது அப்படின்னா, யாராக இருந்தாலும் அவங்கவுங்க கர்மாவை அனுபவித்த பிறகுதான் நன்மை நடக்கும் அப்படிங்கிறது, அதுக்கு தான் நம்ம பிறவி எடுத்து வந்திருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதோட இல்லாம கடவுளர்களுக்கே அவங்களுடைய கர்மாவை ஃபினிஷ் பண்றதுக்கு நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக பாடமெல்லாம் கத்துக்கிட்டாதான் நம்ம நல்லபடியா கர்மாவை ஃபினிஷ் பண்ண முடியும் அப்படின்றத நமக்கு நிறைய கடவுள் மனித பிறவி எடுத்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுல ராமபிரான் முக்கிய பங்கு வகிக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். அவரை பத்தி விளக்கம் வேணும் ஐயா. ரொம்ப சந்தோஷமா. ராமருடைய இந்த நேரத்தில் ராமர் பற்றி ஒரு கேள்வி. அதாவது ராமருடைய ஜாதகத்தை பார்த்திங்கன்னா, நம்ம ஆதி காலத்துலேருந்து எல்லாத்துக்கும் நம்ம ஜாதகம் பார்க்குறோம். ஒரு 5 கிரக உச்சமான ஜாதகம் ராமருடைய ஜாதகம். 5 கிரக உச்சம்னா அது எந்தெந்த ராசியில் உச்சம்? சூரியன் ராமருடைய ஜாதகத்தில் மேச ராசியில் சூரியன் உச்சமாக இருப்பார், ரிஷப ராசியில் சந்திரன் உச்சமாக இருப்பார், அதுக்கடுத்தது மகர ராசியில் செவ்வாய் உச்சமாக இருப்பார், அதுக்கடுத்தது புதன் கன்னி ராசியில் ஆட்சி உச்சமாக இருப்பார், குரு கடகத்தில் உச்சமாக இருப்பார், சுக்கிரன் மீன ராசியில் உச்சமாக இருப்பார், சனி துலா ராசியில் உச்சமாக இருப்பார். இந்த மாதிரி முதல்ல ஒரு ஜாதகத்தில் ஒரு 5 கிரகங்கள் உச்சநிலையில் இருக்கும்போது ஒரு தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து ஒரு குழந்தை இந்த பூமிக்கு வந்தால், இத்தனை கிரகம் நல்ல ஒரு பவராக இருக்கும்போது ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த வம்சத்துக்கு நல்லது. அதில் ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை இதில் எல்லாம் கால நிர்ணயம்னு ஒன்று சொல்லுவாங்க. கால நிர்ணயம்னு என்ன அப்படின்னா, இந்த கிரகங்கள் எல்லாம் இந்த மாதிரி உச்சக்கோட்டுக்கு வரும்போது ஒரு குழந்தை இயற்கையாக உருவாச்சுன்னா இந்த நாட்டுக்கு ஒரு ஜெக சக்கரவர்த்தியாக வாழணுங்கிறது ஒரு விதி இருக்கும். அது எப்படின்னு கேட்டால், அன்னைக்கு 5 கிரக உச்சமாக இருக்கிற ஜாதகம் நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் பிறந்திருக்காங்க. ஏன் அவங்கெல்லாம் ராமராக முடியல அப்படின்னா, அதுக்கு நிறைய புண்ணியம் செஞ்சுருக்கணும். அந்த புண்ணியம்னாலும் சாதாரண புண்ணியம் அல்ல. இந்த உலக மக்கள் நலனுக்காகவே புண்ணியம் செய்யறக்காகவே தெய்வ பிறவி எடுத்து ஒரு ஈயரும்புக்கும் கூட துரோகம் செய்யாமல், எந்த மனிதர்களுக்கும் தீங்கு செய்யாமல், இந்த உலகத்துக்கு தெய்வ பிறவியாகவே நம்ம பிறந்து தெய்வ பிறவியாகவே வாழ்ந்து அப்படி இருக்கிற வம்சம் 7 தலைமுறை அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ராமருடைய ஜாதகம் மாதிரி பிறந்து இந்த நாட்டை ஆள முடியும். அதுக்கு தான் அந்த காலத்தில் கவி 4 கோல் உச்சமாகி நகரலோர் ஆட்சியாகி மால் உலக கேந்திரத்தில் இவர் ஜெக சக்கரவர்த்தியாமே அப்படின்னு என்ன,
4 கோள் உச்சமாகி நகரலோர் ஆட்சியாகி மாலுலக கேந்திரத்தில் ஒரு ஜெக சக்கரவர்த்தியாமை. ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் உச்சமாக இருந்தால் அந்த ஊருக்கு அவர் தலைவராகலாமா. 2 கிரகம் உச்சமாக இருந்தால் அவர் ஒரு மாவட்டத்துக்கே தலைவராகலாம். 3 கிரக உச்சமாக இருந்தால் ஒரு நாட்டுக்கு தலைவராகலாம். 4 கிரக உச்சமாக இருந்தால் நாட்டுக்கு ஜெக சக்கரவர்த்தி ஆகலாம். 5 கிரக உச்சமாக இருந்தால் அகில உலகத்துக்கு ஜெக சக்கரவர்த்தி ஆகலாமா. அப்போ ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் வலிமையாக இருக்கணும்னா நம்மளுடைய தாய் தந்தைகள் எவ்வளவு விரதம் எடுக்கணும்னு நினச்சிக்கோங்க. அவங்க தாத்தா பாட்டி எவ்வளவு புண்ணியம் செஞ்சுருக்கோன்னு நினைங்க. அவங்களோட பாட்டம் முப்பாட்டம் கொள்ளுப்பாட்டம் தீங்கு செய்யாமல் இருக்கணும். இப்படியெல்லாம் பாரம்பரியமாக வந்து ஒரு குழந்தை இந்த பூமிக்கு வந்தால் இந்த பூமி உங்களை வரவேற்குது. இது இல்லாமல் பாவங்களை தீர்க்கறக்காக இந்த பிறவி எடுத்திருக்கீங்க. அதில் ஒருத்தர் பிறந்தவர் தான் ராமர். அப்போ ராமருக்கு ராவணனுக்கு தொல்லைகள் இருந்துச்சு. எப்படி தொல்லைகள் வருதுன்னா, கர்மா என்பது அனுபவித்து ஆகணுங்கிற ஒரு விதியைத்தான் பிறக்கும்போது ராவணனை கொல்றதுக்காக ராமர் பிறக்கலை. சில சஞ்சலங்கள்னால தான் தன்னை நாமளே மாற்றிக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் எதிரிகளுடைய தொல்லைகள் அதிகமாக இருக்கோ அவங்கெல்லாம் ராமரை போய் கும்பிட்டு வந்தால் அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும். ஏன் எதிரி எப்படி உருவாகுவாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அல்லவா. நீங்கள் ஒரு வீடு கட்டிட்டீங்க, எதுக்கால ஒருத்தர் வீடு கட்டுறாரு, என்ன போல் நீ உன்னை பார்த்து கட்டினியான்னு சொன்னால் அங்கிருந்து ஒரு எதிரி உருவாவாங்க. ஒரு பணம் செல்வம் சேர்ந்துருச்சுன்னா இன்னொருத்தருக்கு சேரலினா அந்த இடத்துல ஒரு எதிரி உருவாவாங்க. இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும், இதுதான் வையகம். அப்படி இருக்கும் பட்சத்தில் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும்னு சொல்லி ராமர் ஒருத்தர் மட்டும்தான் இந்த உலகத்தில் அந்த 5 கிரக உச்சத்துக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக இருந்து அதுக்கப்புறம்தான் அவருடைய விஸ்வரூபத்தை பார்த்தீங்க. அந்த விஸ்வரூபம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமருடைய வம்சாவளியில் ராமரும் சீதா தேவியும் மனம் போல் வாழ்ந்தாங்க. லவகுஷன்னு குழந்தைகள் பிறந்தது. நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும்போது சீதா தேவியை வந்து வனத்தில் அந்த கோடு போட்டு இந்த சீதா தேவின் இங்கே இருன்னு சொல்லி அந்த இடத்துல கரெக்டாக அந்த வனத்தில் உட்கார வச்சு ராமர் வந்து வெளியில் வந்துட்டார். ராவணன் மாறுவேஷம் பண்ணி சீதா தேவியை கடத்திட்டு இலங்கைக்கு போயிட்டார். அப்போ ராமருக்கு கோபம் வருது. என்ன கோபம்? என்னுடைய மனைவியை என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் மாறு வேஷத்தில் வந்து எப்படி என்னுடைய மனைவியை நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகலாம்? அப்போ இதுக்கு நீங்கள் பதில் சொல்லியே தீருன்னு சொல்லி அவர் நியாயத்துக்காக போராடுறார். அந்த நியாயத்துக்காக போராடும்போது அந்த சீதா தேவியுடைய மனசில் நம்ம ராமர் வந்து இப்படி விட்டுட்டு நம்ம போகிறோமே, அங்கே நம்ம என்ன கதி ஆக போகுதோன்னு சீதா தேவியுடைய மனக்கவலையில் இலங்கைக்கு போயாச்சு. அப்போ ராமர் தவம் இருக்கிறார். இந்த இடத்துக்கு போகிறக்கு அந்த காலத்தில் வாகனங்கள் இல்லை, அந்த காலத்தில் பஸ் வசதி இல்லை, ட்ரெயின் இல்லை, ஃப்ளைட் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ இந்த பாலத்தை கடக்கிறதுக்கு 45 கிலோமீட்டருக்கு கல் தண்ணியில் முதங்கிறத வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி ராமேஸ்வரத்தில் போய் பாருங்கள், கல் தண்ணியில் முதங்குது. தெரியாதவங்களுக்கு தெரியட்டும். இன்றைக்கி நீங்கள் வந்து அதை குச்சி வச்சு அமுத்தி விட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய கல் 1000 கிலோ கல்லாக இருந்தாலும் அந்த கல் தண்ணியிலேருந்து முதங்குது. அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க விஞ்ஞானிகள். எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் இது வந்து ஒரு பிரபஞ்சமான அமோனிஷ சக்தி. ஆதி காலத்தில் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ராமர் எந்த கல்லை தொட்டாரோ அந்த கல்லெல்லாம் தண்ணியில் மிதங்கினதுனால தான் அதை பாலமாக உருவாக்கி சீதா தேவியை போய் பார்த்து அந்த சீதா தேவி கிட்ட போய் நான் இருக்கேன்னு சொல்லி அனுமார்கிட்ட வந்து மோதிரத்தை கழட்டி கொடுத்து அந்த சீதா தேவி கிட்ட போய் தைரியத்தை கொடுத்தார். இந்த பாலம் போடுறதுக்கு அந்த காலத்தில் சிமெண்ட்டாக இருந்தது எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பாலம் போடுறதுக்காக ராமர் பாதம்னு ராமேஸ்வரத்தில் இருக்குது. கண்டிப்பா ஐயா. அதாவது மிதக்கும் கல் அப்படின்றது வந்து அதிசயம் தான். இதை வந்து தொடர்ந்து பேசணும், சுவாரஸ்யமா தான் இருக்கு. அதுக்குள்ள நேயர்கள் காத்துக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் சார். எங்க இருந்து சார் பேசுறீங்க? மேடம் கடலூர்ல பேசுறேன் மேடம். என் பேர் புருஷோத்தமன் மேடம். நல்லது சார். யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக. உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லிடுங்க சார். புருஷோத்தமன் மேடம் பேரு. ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம், பாதம் 1,
கும்ப லக்னம். ஓகே சார். வயது சார்? வயது 34ங்க. என்ன கேள்விங்க சார்? மேடம் எனக்கு திருமணம் கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகுது மேடம், தாமதம் ஆகுது. வருத்தப்பட வேண்டாம் சார், நீங்க ஐயா கிட்ட பேசுங்க. ஐயா கிட்ட பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம். அதாவது கும்பலக்கணத்தில் பிறந்து மிருகசீரிச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் ரிஷபராசியில் பிறந்தவர். 34 வயசாச்சு, இன்னமும் இவருக்கு கல்யாணம் ஆகலை. அப்போ மிருகசீரிச நட்சத்திரத்துக்கும் கும்பலக்கணத்தில் பிறந்து அவருக்கு ஒரு நல்ல மன வாழ்க்கை அமையணும் அப்படின்னா மிருகசீரிச நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தான். பிறக்கும்போதே அவர் செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு முடிஞ்சு குருவுக்கு வந்து இப்போ சனிக்கு வந்துட்டார். அப்போ இந்த கர்மாவை எல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு மிருகசீரிச நட்சத்திரத்துக்குன்னே ஒரு கோயில் இருக்குது. பாருங்கள், அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் எத்தனையோ மக்கள் எத்தனையோ கோயிலை கட்டி வச்சுருக்காங்க. அதில் வந்து என்ன அப்படின்னா இந்த மிருகசீரிச நட்சத்திரத்துக்கு அதில் பேரே மிருகம்னு வருது, மிருக சீரிஷம்னு வருது. அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா யாரெல்லாம் வந்து அந்த மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு என்னென்னா மேல்மலையனூர் அங்காளம்மன், இந்த அங்காள பரமேஸ்வரி தாய் வந்து மேல்மலையனூரில் இருக்குது. அந்த கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அல்லது மிருகசீரிச நட்சத்திரத்தன்னைக்கு போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் அவங்க சாமி கும்பிட்டு வந்தால் அவங்களும் அங்கத்தை தீர்க்கக்கூடிய அங்காளம்மன், அதுவும் அம்மன் பெண் தெய்வம் தான். உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக ஒரு மணப்பெண் அமையும். கண்டிப்பாக வாழ்க்கையில் போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும் ஐயா. வணக்கம். அழைத்ததற்கு நன்றி சார். ஐயா, அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார். எங்கேருந்து சார் பேசுறீங்க? மேடம் நான் மேற்குலேருந்து பேசுகிறேன் மேடம். யாருக்காக சார் கேட்க போறீங்க? எனக்காக மேடம். உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், வயது எல்லாத்தையும் சொல்லுங்க சார். வணக்கம் சார். ஐயா வணக்கம் ஐயா. சார் என்னோட பேர் விஸ்வநாதன் சார். சரிங்க. மேஷராசிங்க. ஓகே. அஸ்வினி நட்சத்திரம் கடை லக்னம் சார். ஓகே. வயது சார்? 50 ஆச்சுங்க. என்ன 50 மேல் ஆச்சுங்க. சரிங்க. என்ன கேள்வி கேட்க போறீங்க? கல்யாணம் ஆகல மேடம், இன்னும் கல்யாணம் ஆகல சார். ஓகே ஓகே. இப்போ ஐயா கிட்ட பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அதாவது கடக லக்கணத்தில் பிறந்து அசுவதி நட்சத்திரத்தில் வளர்ந்து மேசராசியில் இப்போ இருக்கீங்க. திருமணம் ஆகாத வாழ்க்கை. அதாவது யாரெல்லாம் அசுவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு கோயில் சொல்கிறேன். அசுவனி நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் போய் அருகம்பில் மாலை வாங்கி போட்டு சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோயிலுக்கு நீங்கள் போய் சாமி கும்பிட்டு வாங்க. உங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்கும். என்ன காரணம்னா இந்த அஸ்வதி நட்சத்திரம் வந்து கேது உடைய திசையில் பிறந்திருப்பீங்க. கேது என்பது விநாயகர். விநாயகர்லேயே முதல் கணபதி கற்பக விநாயகர். அது பிள்ளையார்பட்டினே பேர். இந்த பிள்ளையார்பட்டியில் தான் 9 நவகிரகங்களும் ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல வந்து அருள்பாலிக்கிறதா ஒரு வரலாறு. அதனால் அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கு. நன்றி ஐயா. அழைத்ததற்கு நன்றி சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார். எங்கேருந்து சார் பேசுறீங்க? உடுமலைப்பேட்டையிலிருந்து பேசுறேங்க மேடம். பையனுக்காக கேட்கணுங்க. ஓகே சார். உங்க மகனுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லுங்க சார். கணேஷ்குமாருங்க. மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம், 2ஆம் பாதம், கன்னி லக்னம்ங்க. ஓகே. வயசு 26. என்ன கேள்விங்க சார்? அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற கிடைக்கும் வேலை சம்பந்தமா நீங்க ஐயா கிட்ட பேசலாம் சார். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. சந்திச்சு மகிழ்ச்சிங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். அதாவது அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு 2 ஆதிபத்தியம் இருக்குது. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அரசாங்க வேலை யாராவது ஒருத்தருக்கு நல்ல விதமாக அமையணும் அப்படின்னா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கிரகமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய சபையில எல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்க வாகனத்தில் ராஜா தான் இருப்பார். 4 பக்கம் ராஜா இருப்பார். அசோக வடிவத்தில் இருப்பார். அந்த அசோக வடிவத்தில் சிங்க வாகனமாக இருக்கிறனால ஒரு 7 வாரமாவது நரசிம்மருடைய ஆலயத்துக்கு போய் சாமிக்கு துளசி மாலை வாங்கி போட்டு தேங்காவளை உடைச்சி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் அவங்களுக்கு அரசாங்க வேலை கிட்டும். அதில் மெயினாக நீங்கள் வந்து நாமக்கல் நரசிம்மர் ஒரே பாறையில் உருவானது. வரலாறு பெற்ற புண்ணிய ஸ்தலம். கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோவில் உருவாக்கப்பட்டது.
அந்த ஆலயத்துக்கு போயிட்டு ஆஞ்சநேயரை கும்பிட்டு வாங்க, உங்களுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி ஐயா. அழைத்ததற்கு நன்றி சார். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். எங்கேருந்து பேசுறீங்க? நான் அருப்புக்கோட்டையில இருந்து பவானி பேசுறேங்க. வணக்கம் பவானிமா. யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்கு வேண்டிமா. உங்க மகனுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லுங்கம்மா. பையனோட வயசு 23 ஆகுது. சொல்லுங்கம்மா. பையன் திருமணத்துக்காண்டி கேட்கணுங்க. கண்டிப்பாமா. அவருடைய ராசி திருவோண நட்சத்திரம், கும்ப லக்கணம். ஓகேம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசுங்கம்மா. அம்மா வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கங்கம்மா. 23 வயசு தான் ஆகுது. திருமண வாழ்க்கை பற்றி உங்களோட கேள்வி. ஆமாங்க சார். அதாவது ஜாதகத்தில் திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்திருக்காங்க. இன்றைக்கி பாருங்கள், குரு கரெக்டாக கடகராசியில் உட்காந்து அதே திருவோண நட்சத்திரத்தான் பார்க்குறாரு. ஜூன் 5ஆம் தேதி அன்னைக்கு குரு வந்தார். அடுத்த ஜூன் 5ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வீட்டு சுபகாரியம் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி தென்குடி திட்டை ராஜகுரு அந்த கோவிலில் போய் 16 விளக்கு நெய் தீபம், சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு அர்ச்சனை பண்ணி உங்கள் ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்கம்மா. குரு பார்த்தால் கோடி நன்மை, அதனால் கண்டிப்பாக நடக்கும். நன்றிம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. எங்கேருந்துமா பேசுறீங்க? நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பொண்ணுக்காக கேட்கணுங்க மேடம். உங்க மகளுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லுங்கம்மா. பொண்ணு பேர் மதுமதிங்க மேடம். சரிங்கம்மா. 1993 பிறந்தது. பூர நட்சத்திரம், சிம்ம ராசிங்க மேடம். லக்னம்? லக்னம் கன்னி லக்னங்க மேடம். ஓகேம்மா. வயது சொல்லியாச்சு. ஓகேம்மா, இப்போ உங்களுடைய கேள்வி என்னங்கம்மா? பொண்ணுக்கு என்ன பரிகாரம் பண்ணி திருமண வாழ்க்கை இன்னும் அமையவே இல்லை. திருமணம் குறித்தா வருத்தப்பட வேண்டாம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசுங்க. ஐயா அம்மா வணக்கங்க. சார் வணக்கங்க சார். வணக்கங்கம்மா. வணக்கங்கம்மா. மதுமதி என்ற பெயருக்கு திருமண வாழ்க்கை எப்போது? பேர்லேயே மதுமதின்னு வருது. மதினா சந்திரன். அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுமதி. இந்த மதுமதிங்கிற ஒரு பேரில் யாராவது இருந்தாங்கன்னா, மதி என்பது சந்திரன். முதல் பேருக்கு பேருடைய தோஷத்தை யாரெல்லாம் நிவர்த்தி பண்ணுறாங்களோ அவங்களோட பேர் உச்சத்துக்கு வரும். அப்போ மதி என்பது சந்திரனாக இருந்தால், நம்ம கும்பகோணத்தில் திங்களூரில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் கோயிலில் போய், அதாவது நெல் அரிசி, அதாவது அரிசி சாப்பாடு செய்து 10 பேருக்காவது தயிர் சாப்பாடு அன்னதானம் செஞ்சு, நம்ம அந்த இடத்துல நம்ம அன்னதானம் செஞ்சு சாப்பிட்டு திங்களூரில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போய் உங்கள் ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணிவிட்டு அவங்களே அழைச்சிட்டு போயிட்டு வாங்க. அந்த மதி என்பது சந்திரன். அந்த பேர் தோசை நிவர்த்தியானால் உங்களுக்கு வாழ்க்கை தோசை நிவர்த்தி ஆகும். இதை செய்யுங்க, சீக்கிரமாகவே அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். நன்றிங்கம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. ஐயா, ராமாயணத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. அதோடு இல்லாமல் ராமருடைய ஜாதகத்தை பற்றியும் ரொம்ப துல்லியமாக சொல்லிட்டு இருந்தீங்க. தொடர்ந்து கேட்கலாம்னு இருக்கும் இல்லையா? ரொம்ப சந்தோஷம். அதாவது ஆமாம், அதுக்குள்ளே மக்களுடைய அழைப்புகள் அதிகமாக இருக்கிறனால இடையில ஒரு சின்ன இது இருந்தது. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் ராமருக்கு 5 கிரகம் உச்சமாக இருந்தும் கூட ஏன் அவர் காட்டுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்படணும், மனைவி விட்டு பிரிஞ்சிருக்கணும், இப்படியெல்லாம் இருக்குது இல்லையா? அது எல்லாருமே ஜாதகத்தை அடிப்படை வச்சு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். அதனால தான் மதி மேலே விதி ஏறி சவாரி பண்ணுமா. மதி மேலே விதி ஏறி சவாரி பண்ணுமா. மதி என்பது சந்திரன். நம்ம என்னதான் முடிவு பண்ணாலும் அதையும் தாண்டி கடவுள் ஒரு முடிவு பண்ணியிருப்பாரா, அது நமக்கே தெரியாது. வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். காலம்தான் பதில் சொல்லும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் ஜாதகத்தை நீங்கள் நல்லா பாருங்கள். அவ்வளோ பெரிய ராஜாவுடைய பையன் தசரத மகாராஜாவுக்கு குழந்தை இல்லாமல் இருந்து விஸ்வாமுத்திர ஜாதகம் பார்த்து, உங்களுக்கு புத்திர தோஷம் கிடையாது, புத்திர யாகம் செய்தால் உங்களுக்கு ஆண் குழந்தையே பிறக்கும்னு சொல்லி அப்படி யாகம் செய்து பிறந்தவர் தான் ராமர். அப்பேற்பட்ட ராமர் 5 கிரக உச்சத்தோடு பிறந்து அவர் வாழ்க்கையில் அனுபவிக்காதது எதுவுமே இல்லை. ஆதி காலத்திலேயே நம்ம இன்றைக்கி இருக்கிற கஷ்டத்தை நம்மளால் தாங்க முடியலைங்கிறோம். அன்னைக்கு அந்த கஷ்டங்களில் 14 வருஷம் காட்டுக்குள்ளே வனவேசமாக இருக்கும் பொழுது அவருடைய மனசுக்குள்ளே என்னென்ன எண்ணங்கள் எல்லாம் வேதனையாக இருந்திருக்கும். அது எல்லாமே அவருடைய ஜாதகத்தில் காலமும் நேரமும் சரியாக வந்தால் தான் நமக்கு சரியாகுன்னு நம்ம போய் தனிமையாக காட்டுக்குள்ளே போய் இருந்தார். அப்படி இருக்கும் பட்சத்தில்
அவர் ஜாதகத்தை நீங்கள் நல்லா கணிச்சு பாருங்கள். அவ்வளோ பெரிய அரச வயிற்றில் பிறந்தவர், லக்னம் ஒரு ஜாதகத்தில் அவ்வளோ பெரிய ஆதிக்கம் உள்ளவர், லக்னம் கெட்டு போச்சு. அவர்னாலேயே மனைவியை அவங்க கடத்திட்டு போனோன்னே அவர் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்போது எந்த ஆயுதங்களும் கையில் இல்லை. அப்போ லக்னம் கெட்டு போச்சு. அப்போ 1ஆம் இடம் போச்சு. இந்த ஜாதகர் எதையும் சாதிக்க முடியாமல் ஆயிட்டார். மறுபடியும் 2ஆம் இடம் குடும்பம் தான் விட்டு பிரிஞ்சு போச்சே, அதனால் குடும்பஸ்தானமும் அதில் போச்சு. அதுக்கடுத்து 3ஆம் பாவம், கூட பிறந்தவங்களையெல்லாம் விட்டுட்டு தனியாக காட்டுக்குள்ளே இருந்தார். அப்போ 3ஆம் பாவம் போச்சு. 3ஆம் பாவம் தான் சகோதரஸ்தானம். 4ஆம் பாவம் தான் தாய் ஸ்தானம். தாய், வீடு, வாகனம், சொத்து, இருப்பிடம் எல்லாத்தையும் விட்டு காட்டுக்குள்ளே போனார். 5ஆம் இடம் தான் குழந்தைகள். லவகுஷன்கிற குழந்தைகளை விட்டுட்டு அப்போவே அவர் கைவிட்டு வெளியே வந்துட்டார். 6ஆம் பாவம் தான் வழக்கு, எதிரிகள், தொல்லைகள். 7ஆம் பாவம் தான் மனைவி. அந்த சீதா தேவியை சிறை வச்ச மாதிரி ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் அந்த சிறையை தாண்டினதுனால வந்த வேதனை தான் இன்றைக்கி இலங்கையில் போய் அவங்க சிறையில் அடைஞ்சாங்க. அந்த 7ஆம் பாவம் போச்சு. 8ஆம் பாவம் தான் ஆயில், மரண போராட்டம், மரண வேதனை. உயிர் போகும்போது என்ன வேதனை இருக்குமோ அந்த வேதனையை அவர் அனுபவித்தார். அது 8ஆம் பாவம் போச்சு. கட்டிய தாலி மாங்கலியத்துக்கு மரியாதை இல்லை. அதுக்கு அடுத்தது 9ஆம் பாவம் தான் அப்பா. தசரத மகாராஜா இறந்ததுக்கு ராமர் கொல்லி போடுறதுக்கு வரல. தாய்க்கு தலைமகன், தகப்பனுக்கு இளைய மகன், கொல்லி போட வரல. அப்போ ஈமகாரியும் ராமர்னால் செய்ய முடியல. அதுக்கடுத்து 10ஆம் பாவம் தான் தொழில். ஜீவனம் இல்லாமல் காட்டுக்குள்ளே வாழ்ந்தார். அவர் வைத்து அவரே காப்பாற்றிக்க முடியாமல் பழங்கள் சாப்பிட்டு கனிகள் சாப்பிட்டு 14 வருஷம் வெயிட் பண்ணார். அடுத்தது 11ஆம் இடம் தான் மூத்தவர்கள். இவரோட கஷ்டத்தை யாருக்குமே சொல்லாமல் தலைமறைவாக இருந்தார். 12ஆம் பாவம் தான் தலைமறைவு. இந்த 12ஆம் பாவம் என்பது அவரை பார்க்குறக்கே முடியாமல் தலைமறைவாக இருந்தார். இப்போ சொல்லுங்கள், அந்த ஜாதகத்தில் 12 ராசியில் 9 கிரகம் 27 நட்சத்திரம் தசாபுத்தி அந்தர சூட்சமத்தில் எந்த ஒரு மனிதனுக்கு நேரம் கெட்டுருச்சுன்னா அவ்வளோ பெரிய ராஜா வீட்டு குழந்தையாக இருந்தவர் ராமருக்கே அந்த ஜாதகம் அவருக்கு சப்போர்ட் பண்ணலையே. அப்போது 12 பாவகத்தில் அவர் ஜாதகத்தில் எந்த பாவகம் வேலை செஞ்சதுன்னு இந்த வரிசையில் நீங்கள் பார்த்தீங்களா? என்னென்னா, ராவணனை போய் இலங்கையை அழித்து ராவணனை கொன்று பிரேத தோஷத்தை வாங்கிட்டு சீதாதேவியை மீட்டு எடுத்துகிட்டு வந்தார். அதாவது 6ஆம் இடம். 6ஆம் இடம் கரெக்டாக சொல்லிட்டீங்க. பாருங்கள், அதில் ஒரு ரகசியத்தை வச்சுருந்தேன் நான். அதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு. 6ஆம் இடம் தான் சண்டை, வழக்கு, நோய், கடன், எதிரி. இந்த எதிரியை அழிச்சா என்னுடைய மனைவியை நம்ம கடத்திட்டு மனைவியை கூட்டிகிட்டு வந்துடலான்ட்டு அவர் எதிரி அழிக்கக்கூடிய சக்தியும் அந்த பவரும் அவருக்கு எங்கே கிடச்சிதுன்னா 6ஆம் பாவம் தான். அப்போ யார் ஜாதகத்திலையெல்லாம் 6ஆம் பாவம் கெட்டு எதிரிகள் தொல்லையினால் ரொம்ப சீரழிஞ்சிட்டு இருக்கிறீங்களோ அவங்க ராமர் கோயிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் தொல்லைகள் எப்போது வராது. இதுக்கு ஆதாரம், மூலாதாரம் ராமருடைய ஜாதகமே சாட்சி. இப்போ சொல்லுங்கள், 6ஆம் பாவம் எதிரி அழித்தது முதல் யாருன்னு சொல்லுங்கள். அவ்வளோ பெரிய ஆயிரக்கணக்கான சீடர்களை வச்சு, அத்தனை பேர் சிப்பாய்களை வச்சு, அன்னைக்கு இருக்கக்கூடிய ஆயுதங்களை வச்சு அத்தனையும் வெறுங்கையில் போய் எல்லாரையும் அழித்து அந்த இலங்கையவே அழித்து அந்த சீதாதேவியை மீட்டெடுத்துட்டு ராவணனை கொன்னார். இந்த ராவணனை கொன்னதுனால இவருக்கு என்ன பிரச்சனைனா, ராமர் ராஜா வீட்டு குழந்தை, தசரத மகாராஜாவுடைய வாரிசு அவர். ஆனால் பிரம்மகத்தி தோஷம் அவருக்கு பிடிச்சிருச்சு. அதைய நிவர்த்தி பண்ணுறதுக்காக ஒன்றுமே பண்ண முடியல. எப்பவுமே ஒரு உயிரை கொண்டுட்டாங்கன்னா அவங்க இருக்கிற உடம்பில் இருக்கக்கூடிய சக்தி அவங்க இழந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜாதகம் வேலை செய்யாது. அதை நிவர்த்தி பண்ணுறக்கு அதே விஸ்வாமித்திர கோயிலில் திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாவதி விஸ்வாமித்திருடைய ஆலயத்தில் போய் என்னுடைய மனைவியை கடத்திட்டு போனதுனால ராவணனை நான் கொன்னுட்டேன், அந்த கொன்னதுடைய பிரேத தோஷம் எனக்கு இருக்கிறனால எனக்கு நிவர்த்தி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவர் போய் விஸ்வாமித்திரருடைய பாதத்தில் போய் சரண்டரானார். அப்போ இழந்த சக்தி எல்லாம் மீட்டெடுத்தவர் விஸ்வாமித்திரர். அவர் தான் ராமரை கிழக்கு முகமாக உட்கார வச்சு 9 கலசத்தில் வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டு கலச பூஜை யாபகம் பண்ணி அவங்களுக்கு சங்கல்பமெல்லாம் செஞ்சு அந்த தீர்த்தம் எடுத்து ராமருக்கு ஊற்றினோன்னே ராமருக்கு பிரம்மகத்தி தோஷை நிவர்த்தியாச்சு. அந்த கோவில் நம்ம தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடங்குளம் விஜயாவதி விஸ்வாமித்திருடைய ஆலயம். யாருக்கெல்லாம் இழந்ததை மீட்டெடுக்கணுமோ ஒரு முறை அந்த மண்ணை மிதிச்சிட்டு வாங்க, காசிக்கு நிகரான ஜாதகம்.
இதுக்கு ராமருடைய ஜாதகம், ராமர் அங்கேயே போய் பூஜை பண்ணினதுக்கப்புறம் நாடு திரும்பி வந்தது, மனைவி திரும்பி வந்தது, ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்தது, ராமருடைய எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க, லவகுஷன் குழந்தைகளெல்லாம் வந்தாங்க. பாருங்கள் அந்த தீர்த்தத்துக்கு என்ன பவர்னு. யாருக்குமே நம்ம உடம்புல இருக்கிற தோஷத்தை பிரபஞ்சத்தில் ஒன்று தான் அந்த ஜலம். அந்த நீர் வந்து ஓமகுண்ட விநாயகர் தீர்த்தத்தை எடுத்து அந்த பூஜை பண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ராமருக்கு பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தியாச்சு. அப்போ பரிகாரம்னு ஒன்று பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ராமாயண காலத்திலேயே பரிகாரம் இருந்திருக்குது. அதுதான் ஆதிகால பரிகாரம். இதை வாழ்க்கையில் ஒரு முறை கண்டிப்பாக ராமர் இழந்த சத்தை மீட்டெடுத்ததுக்கு 6ஆம் பாவமே சாட்சி. யாருக்கெல்லாம் எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்குதோ அவங்க முடிஞ்சால் ராமர் ஜென்ம பூமி அயோத்தி அங்கே போயிட்டு வாங்க வசதி இருந்தால். இல்லை என்னால் அங்கேயும் போக முடியலனா ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வாங்க. அவர் பிறந்த அவருடைய ஜென்ம பூமி அயோத்தி, அவருடைய கதை நடந்ததெல்லாம் ராமேஸ்வரம். அதையும் தாண்டி அவருடைய சீடர்களை அந்த உலகத்தில் ராமரவே நான் வழிபடன்னு சொல்லி இந்த உலகம் பூரா தமிழ்நாட்டில் பல்லாயிரம் கோயில் வந்து ராமராக எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ராமருடைய வாசம் இருக்குது. அங்கேயும் போக முடியாதவங்க ராமர் கோயிலில் போய் ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்கனால் அந்த காரியம் வெற்றியாகும். இது எல்லாமே இன்றைக்கி இந்த நாள் ஒரு இனிய நாள். இன்றைக்கி ராமரை பற்றி இன்றைக்கி பேசுகிறக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடச்சிது. அதனால் இந்த உலகத்துக்கு சொன்னோம். 5 கிரகம் உச்சமாக இருக்கிறவர் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும்னு எல்லாத்தையும் முடித்து கடைசியில் அவர் தான் இந்த நாட்டை ஆண்டார். அதான் ராமன் ஆண்ட நாடு ராம் நாடு. அதனால தான் ராமநாதபுரத்தில் ராமருக்கு பட்டாபிஷேக பூஜை நடந்தது. நன்றிங்க ஐயா. அருமை ஐயா. இது வரைக்கும் வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. உங்களை எப்படி சந்திக்கிறது, அப்புறம் ஆதிகால பரிகாரங்கள் கொடுத்து நீங்கள் நிறைவு பண்ணிடணும் ஐயா. இந்த ஆதிகால பரிகாரம் இப்படித்தான் நம்ம எடுத்து இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தை நாம் வாழ்கிறது கொஞ்ச நாள் தான். அந்த வாழ்கிறதுக்குள்ளே நம்ம எதையாவது இந்த பூமிக்கு நாமளும் கொடுத்துட்டு போகணும். அதுக்காக இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தை எழுதினேன். இதில் 1736 பரிகாரங்கள் இருக்குது. இது ஆன்லைன்லேயே நம்மளுக்கு கிடைக்கிது. கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா 2 நாள் உங்கள் கையில் கிடச்சிடும். இது இல்லாமல் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம், பிரசன்னம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் வாசல் தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் நம்ம விஸ்வாமித்திர கோயில், காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர் எல்லாம் அழைச்சிட்டு போகிறோம். இதுக்கு கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா எல்லாம் நல்லதே நடக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.